ஒரு புதிய தொடக்கம். தென்காசியில் ஒரு சிறிய கிராமம், வீரபுரம். இந்த கிராமம் தனது பாரம்பரியத்திற்காக புகழ் பெற்றது. அங்கே உள்ள தனம் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் நாட்டியத்தை, குத்துவிளக்கை தூணாக வைத்த கோலாட்டம், கரகாட்டம் போன்ற பாரம்பரிய நடனங்கள் முழுமையாக கற்றுக்கொண்ட சிறப்பான கலைஞர்கள். ஆனால் நகரத்தில் இருந்த பார்வையாளர்கள் ஆர்வம் காட்டாததால் அவர்கள் நடனத்திற்கு உரிய மதிப்பையும் ஆதரவையும் இழந்துவிட்டனர். தனம் மற்றும் குழுவினர் தங்கள் நடனத்தை கைவிட எண்ணியதுமே புத்தாண்டு தினம் வந்தது. அந்த நாளில் கிராமத்து பெரியவர் பச்சையம்மாள் பாட்டி தனத்திடம் பேசினாள். குழந்தையே, நீங்கள் எங்கள் கிராமத்தின் கலையை கைவிடலாமா? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? புத்தாண்டு என்றால் ஒரு புதிய முயற்சிக்கு சரியான நாள். உங்கள் நடனத்திற்கு புதிய வழியை தேடுங்கள். அந்த வார்த்தைகள் தனத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவள் குழுவை அழைத்து, நாம் மட்டும் மறக்காமல் நவீன உலகத்திற்கும் இணங்க நம் நடனத்தை பகிர்ந்திடணும். அது கலைக்கு மதிப்பு சேர்க்கும் என்றாள். அவர்கள் பாரம்பரிய நடனத்திற்கு புதிய புதுமைகளை சேர்த்தனர். தங்கள் பயணத்தை சிறிய மொபைல் கேமராவில் படம் பிடித்தனர். அவர்கள் கிராம பக்கங்களிலேயே வீடியோவை பதிவேற்றனர். முதலில் சில நாட்கள் பார்வையாளர்கள் குறைவாக இருந்தது. ஆனால் சில வாரங்களில் தங்கள் நடனத்தின் அழகை உலகம் கவனிக்க தொடங்கியது. ஒரே மாதத்தில் வீரபுரம் குழுவினர் மிகவும் பிரபலமானார்கள். அடுத்த புத்தாண்டு அவர்கள் நாடு முழுவதும் சுற்றி பயணித்து நடனம் காட்ட ஆரம்பித்தனர். வெற்றியாளர்களாகவும் பாரம்பரியத்தை உலகம் அறிய செய்தவர்களாகவும் மாறினார்கள். இன்னும் புற நாகரிக கலைஞர்களும் தங்கள் முயற்சியை தளராமல் தொடர்ந்தால் உலகம் ஒரு நாள் அவர்களது திறமையை தன் முழு ஆதரவுடன் அங்கீகரிக்கும். புத்தாண்டு என்பது முயற்சிகளுக்கு புது பொலிவை தரும் நேரம்.